ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் MOIL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் ரிலீஸ் ஆகிருக்க ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ், ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 44 இருக்குது. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஆர் மத்திய பிரதேஷ் ஆர் எனி பிளேஸ் அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த போஸ்டிங்ஸ், இந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்லாம் வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்கும். பட் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஏன் நம்ம பார்க்குறோன்னா, இதில் இருக்க அந்த 44 போஸ்ட்டும் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெர்மனன்ட் ஜாப் ப்ளஸ் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஜாப்ஸ் வந்து எஃப்ஐஆர் தான் வரும். ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட் வந்து நார்த் இந்தியாவில் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்து ஸ்டேட்ஸில் கூட நீங்கள் மாறிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 21 மார்ச் 2024. சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 to 1,60,000. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேன் கீழே வரும். அப்ளை மோட் வந்து ஆன்லைன். அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா moil.nic.in. கிராஜுவேட் ட்ரெயினிங்கிறது காமன் டேர்ம். ஸோ டிசிப்ளின் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைன்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஜியாலஜி, மெட்டீரியல்ஸ், கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், பர்சனல் வெல்ஃபேர், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், சர்வே, இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு நம்பர் ஆஃப் டோட்டலுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு அந்த ஸ்பிட்டப் இருக்கும். அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இன்ஜினியரிங்கில் அதுக்கு ரிலேட்டடான அந்த டிசிப்ளினுக்கு ரிலேட்டடான இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து மினிமம் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அக்ரிகேட் வந்து 60% அந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலுக்கு SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கிராஜுவேட் ட்ரெயினில் மைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் ஜியாலஜி, MSc அந்த மாதிரி இதில் ஜியாலஜி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா BE BTech கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஜியாலஜிக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் ஜியாலஜி. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் இல்லை கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், இதுக்கும் வந்து எனி இன்ஜினியரிங் அல்லது MBA கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். MBA இன் ஃபினான்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பர்சனல் வெல்ஃபேர், இதுக்கு வந்து PG டிகிரி இன் சோஷியல் ஒர்க், அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிகிரி. ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு CA, ICWA, CMA இதில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சர்வேக்கு வந்து கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, டிப்ளமோ இன் மைனிங் ஆர் மைன் சர்வேயிங். ஸோ இந்த சர்வேக்கு ரிலேட்டடான டிகிரிஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதில் ஆர்க் அடிஷனோடு இருக்குது. ஸோ இதில் எது உங்களுக்கு கவராதுன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே காமன் தான். 50,000 to 1,60,000. என்ன கிரேடுன்றது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ இங்கே லிஸ்ட் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது காமன் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கும். OBC, SC/ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பாருங்கள். SC/ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மீது ஜென்ரல் EWS OBC கேண்டிடேட்ஸ்க்கு 590 rupees, இது GSTயோட சேர்த்து இது நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் இனிஷியலாக. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து எங்களால் நடக்கும்னா கொல்கட்டா, மும்பை, சென்னை இருக்குது தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்குது, பெங்களூர் இருக்குது. அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் பாட்டமில் இருக்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அந்த PDF பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ இந்த PDFயில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்குது. ஸோ கிராஜுவேட் ட்ரைனிஸ், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் அண்ட் மேனேஜர் சர்வே. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், லாஸ்ட் டேட் வந்து 21 மார்ச் 2024 Thursday நைட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட டிசிப்ளின் வந்து செக் பண்ணி அந்த பர்டிகுலர் டிசிப்ளினுக்கு என்ன வேணுன்றதை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் அந்த டிகிரி முடித்தாலும் அந்த மினிமம் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த மார்க்ஸும் உங்களுக்கு இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி சொன்னால் அந்த டோட்டல் வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டோட்டல் வேகன்சியில் ஜென்ரல், EWS, SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோன்ற அந்த கவுண்ட் இருந்து தனித்தனியான ஸ்பிட்டப் இருக்குது. ஸோ உங்களோட கேட்டகரி எதில் வருதுன்னு பார்த்துங்க. அதுக்கேற்றாப்பில் நீங்கள் இன்டர்வியூஸ் அந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் கேண்டிடேச்சர் வில் பி சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் டீடைல்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் இந்த கேண்டிடேட்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முன்னாடி அந்த உங்களோட டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸ் அது ஒரிஜினலாக செக் பண்ணுவாங்க. டெஸ்ட்டு சிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் சென்னை இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டோட இந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது இந்த இடத்துல. அதில் வந்து எவ்வளோ குவாலிஃபைங் மார்க்ஸ் பாருங்கள். அதாவது ஜென்ரல் அண்ட் EWS கேண்டிடேட்ஸ்க்கு 50% மார்க்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும். மீதி இருக்க SC/ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, OBC கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து 40% இருந்தால் போதும். ஸோ இந்த மார்க்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக இருக்கும். டோட்டலாக வந்து 85 மார்க்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த 85யும் எந்தெந்த இருக்கலாம் இப்போ ஜென்ரல் நாலேஜுக்கு 10 மார்க்ஸு, ரீசனிங்க்கு 10 மார்க்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 10 மார்க்ஸு, அப்புறம் உங்களோட சப்ஜெக்ட்ஸ் அதில் வந்து 55 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தனித்தனியான டீட்டெயில் தான் இங்கே போட்டிருக்காங்க. அதை படித்து பார்த்துக்கங்க. அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது, நம்ம பேஜில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். காம்பன்சேஷன் அண்ட் பே டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த கிரேடு பார்த்தீங்கன்னா E2 கிரேடு இனிஷியலாக. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து E2 கிரேட் இருக்கும். 50,000 to 1,60,000 இதான் பே ஸ்கேல். பேசிக் பே 50,000 பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைனிங் பீரியடில் இதான் கன்சல்டேட்டட் பே. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சு நீங்கள் செலக்ட் ஆகும்போது தான் உங்களோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா E2 கிரேடாக இருக்கும். அப்போ வந்து இந்த ரேஞ்ச் வந்து 50 to 1,60,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் உங்களுக்கு கையில் கிடைக்கிற சேலரி வந்து அதோட அமௌண்ட் எக்ஸாக்டாக வந்து ஜாயின் பண்ணக்கப்புறம் தான் தெரியும். ஸோ எல்லா அலவன்ஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபைனல் அமௌண்ட் கிடைக்கும். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நம்பர் 9ல் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஃபீஸ், அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ என்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்கங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே ஃபுல்லாக பார்த்துக்கங்க. எவ்வளோ சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்ற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷனை ஒரு பேப்பரில் எழுதி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து உங்கள் நேம் எழுதணும். எல்லா டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வெப்பேஜோட பாட்டம் போனீங்கன்னா லிங்க் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட். இங்கே வந்து நம்ம பார்த்த அந்த ஜாபோட ரெக்ரூட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு லாகின் செக்ஷன் இருக்குது. ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த செக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து டோட்டலாக ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த ஸ்டார் போட்டுற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு பேஜாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். ஃபைனலாக வந்து பேமெண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடிச்சோடனே உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துடும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் 21 மார்ச் 2024. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது கேண்டிடேட் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.